இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சூன்ய திதிகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல சூன்ய திதின்னா வேற, திதி சூன்யம் என்றால் வேறு. இவை இரண்டையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு சில சைட்ஸ் எல்லாம் போய் இந்த கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இது இரண்டும் ஒன்று என்பது போல தவறான தகவல்களை கொடுத்திருப்பார்கள். அவர்கள் அறியாமையின் காரணமாக அப்படி கொடுத்திருக்கிறார்கள். இதை நன்றாக மனதிலே பதிய வையுங்கள். சூன்ய திதி என்பது வேறு, திதி சூன்யம் என்பது வேறு. திதி சூன்யம் என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் முகூர்த்தங்களை தீர்மானிக்க கூடாது. திதி சூன்யம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு திதிக்கு அன்றைய தேதியிலே இருக்கக்கூடிய கிரக அமைப்பினை வைத்து இந்த ராசிகள் சூன்ய ராசிகள் என்பது போல் கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு திதியினுடைய அடிப்படையிலும் அது கூட பார்த்தோம்னா, வளர்பிறை திதிக்கு என்று ஒரு விதி இருக்கும், தேய்பிறை திதிக்கு என்று ஒரு விதி இருக்கும். இது ஒரு தனியா ஒரு டேபிளே இருக்கு. திதி சூன்யம் என்ற பெயரிலே பஞ்சாங்கத்திலும் கொடுத்திருப்பார்கள். அந்த திதி சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலே கொடுத்திருக்கிறார்களோ நன்றாக கவனிக்க வேண்டும். திதி சூன்யம் என்று சொல்லி எந்த நேரத்தினை கொடுத்திருக்கிறார்களோ, எந்த நாள் என்று குறிப்பிடவில்லை, எந்த நேரத்தினை கொடுத்திருக்கிறார்களோ அந்த நேரத்தில் மட்டும்தான் முகூர்த்தத்தை நடத்தக்கூடாதே தவிர மற்றபடி அந்த நாளிலே வேறு நல்ல லக்னங்களை பார்த்து கூட நடத்த முடியும். இதுதான் திதி சூன்யம் என்பது. ஆனால் சூன்ய திதி என்பது முற்றிலும் வேறு. இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்முடைய நேயர் கேட்டிருப்பது சூன்ய திதியிலே முகூர்த்தத்தை நடத்தலாமா என்பதுதான். அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக நடத்தலாம் என்பதே. இந்த சூன்ய திதி அப்படிங்கிறதே பார்த்தோம்னா இது சௌரமான கணக்கின் அடிப்படையில் வருவது. அதாவது சூரியனுடைய சுழற்சியின் அடிப்படையிலே மாதத்தினை கணக்கிடுகிறார்கள் அல்லவா, அன்னைக்குத்தான் சூன்ய திதிங்கிறத கொடுத்திருப்பா, அந்த மாதத்தில தான் கொடுத்திருப்பா. சாந்திரமான கணக்கினிலே சூன்ய திதி என்கின்ற ஒரு திதியே கிடையாது. சந்திரனுடைய சுழற்சியின் அடிப்படையிலே சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம், ஸ்ராவணம் என்றெல்லாம் மாதங்களை சொல்கிறார்கள் அல்லவா, அதுல பார்த்தோம்னா சூன்ய திதிங்கிற கான்செப்டே கிடையாது. ஆனால் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி என்ற சூரியனுடைய சுழற்சியின் அடிப்படையிலே தமிழ் மாதங்களை சொல்கிறோம் அல்லவா, இதிலே மட்டும்தான் இந்த சூன்ய திதிங்கிறத கொடுத்திருப்பா. பெரும்பாலும் பார்த்தோம்னா மாதத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த 1ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் தேதி அல்லது 2 தேதி, அந்த முதல் 2 தேதிகள் அல்லது மாதத்தினுடைய கடைசி தேதி 31ஆம் தேதி அல்லது ஒரு மாதத்துல பார்த்தோம்னா 32 தேதி கூட சமயத்துல வரும். அந்த 32ஆம் தேதி எல்லாம் பார்த்தோம்னா சூன்ய திதி என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாதத்திலேயே அந்த திதியானது 2 முறை இடம் பிடித்திருக்கும். உதாரணத்திற்கு ஒரு வளர்பிறை சதுர்த்தின்னு வச்சுக்கோமே, 1ஆம் தேதி அன்னைக்கும் வளர்பிறை சதுர்த்திங்கிறது வர்றது, பின்னாடி 30ஆம் தேதி பார்த்தாலும் அதே வளர்பிறை சதுர்த்திங்கிறது வரும் பொழுது முதல்ல வர்றதை என்ன பண்ணியிருப்பானா, அது எவ்வளவு நேரம் இருக்குங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு அதனை சூன்ய திதி என்ற கணக்கிலே சொல்லி இருப்பார்கள். சூன்யம்னா என்ன அர்த்தம்? அது ஜீரோன்னு அர்த்தம். இது எதற்காக சார் இதனை பார்க்க வேண்டும் சொன்னா, சார்தம் போன்ற விஷயங்களுக்குத்தான். இப்ப உதாரணத்திற்கு ஆடி மாசத்திலே 2 சதுர்த்தி வருதுன்னு வச்சுப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆடி மாசத்துல முதல்ல 1ஆம் தேதியே ஒரு சதுர்த்திங்கிறது வந்துருச்சு, பின்னாடி கடைசியிலும் ஒரு சதுர்த்தின்னு வரும் பொழுது முதல் திதியை சூன்ய திதின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இவங்க அப்பா ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில இறந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆடி 1ஆம் தேதியே வளர்பிறை சதுர்த்தி வருது என்று சொல்லிட்டு அன்றைக்கு சூன்ய திதின்னு போட்டிருந்தா அன்றைய தேதியிலே சார்தத்தை நடத்தக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அந்த சூன்ய திதி என்பது வந்துருச்சு. பின்னாடி 2ஆவதா கடைசியா வருது இல்லையா, 30ஆம் தேதியோ அல்லது 31ஆம் தேதியோ மீண்டும் ஒரு முறை அதே வளர்பிறை சதுர்த்தி என்பதை கொடுத்திருப்பார்கள். அன்றைய தேதியிலே இந்த சார்தத்தினை செய்ய வேண்டும். இந்த சூன்ய திதி அப்படிங்கிற வார்த்தையை எங்க கொடுத்திருப்பான்னு பார்த்தோம்னா, அந்த பஞ்சாங்கத்திலே லெப்ட் சைட் கார்னர்ல பார்த்தோம்னா சார்த திதி அப்படிங்கறத கொடுத்திருப்பா. அந்த சார்த திதிக்கு நேராதான் சூன்ய திதிங்கிற வார்த்தையும் இருக்கும். அந்த சார்த திதி அன்னைக்கு என்ன திதி, அன்னைக்கு சார்தம் எந்த திதியின் அடிப்படையிலே செய்ய வேண்டும், அஷ்டமியா நவமியா அப்படின்னு வரிசையா கொடுத்துருப்பா. உதாரணத்திற்கு இப்ப இந்த தேதியில பார்த்தோம்னா காலையில ஒரு 11 மணி வரைக்கும் தான் ஒரு ஏகாதசிங்கிறது இருக்கு, 12 மணிக்கெல்லாம் துவாதசி 11 மணிக்கெல்லாம் துவாதசி வந்துருதுன்னு சொன்னா இன்னைக்கு துவாதசிக்குரிய சார்தத்தை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சார்த திதியிலே துவாதசி என்று கொடுத்திருப்பார்கள். ஆக அந்த சார்த திதிங்கிற அந்த காலத்துலதான்
இந்த சூன்ய திதிங்கிற வார்த்தையும் இருக்கும். ஆக சூன்ய திதி என்று சார்த்தம் என்கின்ற அந்த திவசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கறத தான் செய்யக்கூடாதே தவிர மற்றபடி தாராளமாக சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.